இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படிப்பட்ட பொண்ணு மனைவியா வரணும்னு நினைச்சேனோ அந்த ஆசைய பூர்த்தி செய்யற மாதிரி அழகான அன்பான பொண்ணா வெண்ணிலா அமைஞ்சிருக்கா. இந்த புடவைய வெண்ணிலா கட்டிட்டு வந்தா ரொம்ப அழகா இருக்கும்லக்கா. மகாலட்சுமி மாதிரி இருப்பா. என்ன வரும் புடவை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு பெரியமா. அப்புறம் என்ன நம்மள கட்டிக்க போறவனுக்கே பிடிச்சிருச்சு. வெண்ணிலாக்கும் கண்டிப்பா பிடிக்கும். மேடம், நான் ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளு லக்ஸ். வெண்ணிலா தான் உங்களுக்கு மருமகன்னு முடிவானதுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க மேம். வெண்ணிலாவ இந்த அளவுக்கு பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் மேம்? வெண்ணிலாவோட அடுத்தவங்களுக்கு உதவுற குணம், சுயநலமா யோசிக்க தெரியாத பொண்ணு. அவளுக்கு அவ குடும்பத்து மேல இருக்கிற மரியாதையும் பாசமும் தான். அது மட்டும் இல்ல, எனக்கோ அக்காவுக்கோ அப்புறமா இந்த குடும்பத்தை அன்பா அனுசரணையா கவனிச்சு பொறுப்போட வழி நடத்தி கூட்டிட்டு போற பொறுப்பு இந்த வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு தான் இருக்கு. அந்த பொறுப்போட வெண்ணிலா நடந்துக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. அப்புறம் வருண் என்னோட முடிவு சரியா இருக்கும்னு நம்பி அவன் வாழ்க்கை துணைய தேர்வு செய்யற மிக பெரிய பொறுப்ப எனக்கு கொடுத்திருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு தேவதைய தானே மனைவியா நான் தேர்ந்தெடுக்கணும். ஆமா மேம். இந்த குடும்பத்தை நல்ல முறையில வழி நடத்த, இந்த குடும்ப பாரம்பரியத்தை காப்பாத்த வெண்ணிலா தான் சரியான ஆள். வெண்ணிலாவோட பேச்சும் அழகும் திறமையும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்ன பாக்குற மாதிரியே இருக்கா. நம்மள கண்டிப்பா அவ நம்ம குடும்பத்தோட பெருமையை காப்பாத்துவா. தனக்கு வரப்போற மருமகளை இவ்ளோ புரிஞ்சு வச்சிருக்க உங்கள மாதிரி மாமியார் கிடைச்சதுக்கு உண்மையாவே வெண்ணிலா ரொம்ப கொடுத்து வச்சவங்க மேம். இல்ல லக்ஸ், வெண்ணிலாவை தவிர வேற யாரும் இந்த குடும்பத்துக்கு பொருத்தமா இருக்க மாட்டாங்க. வருண், நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னியப்பா. ஒண்ணு இல்லம்மா. சரி, டைம் ஆச்சு, நீ போய் தூங்கு. சரிங்க.